hydrolysis of salt and pH. எப்பவுமே அந்த P வந்து ஸ்மால்ல போட்டு H வந்து கேபிட்டல் போடணும். ஓகே, pH of their solution. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஹைட்ராலிசிஸ்னா என்ன? யூஸ்வலாக ஹைட்ராலிசிஸ் மீன்ஸ் the cleavage of chemical bonds by the addition of water. இல்லையா? அதுதான் வந்து it is a hydrolysis. ஹைட்ராலிசிஸ்னா என்ன? cleavage of bond வந்து நடக்கும். எப்போ நடக்கும்? வாட்டர் ஆட் பண்றதுனால. ஓகே, ஹைட்ராலிசிஸ் மீன்ஸ் cleavage of bond by adding water. By adding water. அதாவது இப்போ salt கூட salt plus water, so which is in equilibrium with இது neutralization product இல்லையா? ஸோ அதனால it is in equilibrium with acid plus base. ஓகே, acid plus base கொடுக்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து இது வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ங்கிறதுனால அதோட கான்ஸ்டன்ட் Kn கொடுத்துக்கலாம், which is equal to இப்போ acid concentration of acid then concentration of base divided by concentration of salt. நம்ம வாட்டரை வந்து எடுக்கக்கூடாது, ஸோ அதனால வாட்டரை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து இட் இஸ் அ Kn. ஏன் Kn போட்டிருக்கோம்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ங்கிறதுனால. ஓகே, ஸோ fraction of total salt that is hydrolyzed at equilibrium is called degree. Okay, degree of hydrolysis and it is denoted by H. Okay, அதாவது ஆக்சுவலாக இது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் கொடுக்கணும், இல்லை ஹைட்ராலிசிஸ்னு நம்ம ஆக்சுவலாக இங்கே ஹைட்ராலிசிஸ்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இருக்குல்ல. ஸோ ஹைட்ராலிசிஸ் ஹெச்னு கொடுத்துருக்காங்க, கேஹெச்னு கொடுத்துக்கலாம். ஸோ அந்த கேஹெச் வந்து என்னென்ன இது என்னன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் டோட்டல் சால்ட் தட் இஸ் hydrolyzed at equilibrium is called degree of hydrolysis. இது வந்து it is a degree of hydrolysis. So this one it is the degree of hydrolysis. இப்போ வந்து ஒரு இதை வந்து நம்ம எப்படி வந்து ஆசிட் how to find ஒரு இது வந்து ஆசிடிக்கா பேசிக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கணும்? How to find acidic or basic? இப்போ ஒரு சொல்யூஷன் வந்து இது அசிடிக்கா இல்லைன்னா இது பேசிக்கான்னு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CH3 COONA, so this is the sodium acetate, then it's an ammonium chloride, this is ammonium chloride, and this one it's ammonium acetate CH3COONH4. நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒரு சால்ட்னா அதுல என்ன ஸ்ட்ராங் ஆசிட் இருக்கு, ஸ்ட்ராங் ஆசிடா வீக் ஆசிடா என்னங்கிறது நமக்கு தெரியும். பட் ஸ்டில் அது வந்து எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னா, இப்போ CH3COONA எடுத்துக்கலாம். இப்போ CH3COONA, இப்போ இந்த CH3COONA எடுத்தோம்னா, ஸோ இதுல இருக்கிற ஆசிட் என்ன? ஆசிட் வந்து இட் இஸ் CH3COOH. இதுல இருக்கிற பேஸ் என்னவா இருக்கும்? NaOH இருக்கும். ஸோ இப்போ இதுல வந்து என்ன, இது வந்து இட்ஸ் வீக் ஆசிட். ஓகே, இது வந்து வீக் ஆசிட், இது வந்து ஸ்ட்ராங் பேஸ் இல்லையா? ஸோ அப்போ வந்து இதோட இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த வீக் ஆசிடோட டிசோசியேஷன் வந்து அதோட ஈக்விலிபிரியத்துல வந்து இட் மே பி அரௌண்ட் 3% தான் இருக்கும். பட் இங்க NaOH பார்த்தோம்னா இட்ஸ் ஸ்ட்ராங் பேஸுங்கிறதுனால இட் மே பி ஆல்மோஸ்ட் 99 to 100% வந்து டிசோசியேஷன் வந்து இருக்கும். ஏன்னா அது வந்து இட்ஸ் ஸ்ட்ராங் இல்லையா? ஸோ இது வந்து ஸ்ட்ராங்குங்கிறதுனால இட்ஸ் 99% கூட இருக்கும். ஸோ அதாவது என்னன்னா Na பிளஸ் அண்ட் இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? Na பிளஸ் அண்ட் OH கம்ப்ளீட்டா வந்து இதாயிரும். இதோட பெர்சன்டேஜ் வந்து இட் மே பி இட்ஸ் 99% or more. ஸோ இட் இஸ் பேசிக். ஸோ அப்போ இது வந்து 99% இருக்கிறதுனால இட் இஸ் அ பேசிக் ஒன். இதை நம்ம நீங்கள் ஈஸியாக நீங்களே சொல்லலாம், ஸ்ட்ராங் பேஸ் இருக்கிறதுனால அது பேசிக் சொல்யூஷன். இது நாள் வரைக்கும் அப்படிதான் படித்தோம். இப்போ பேஸ்ட் ஆன் டிசோசியேஷன் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். ஓகே, இப்போ அதே மாதிரி இப்போ NH4Cl, இப்போ NH4Cl எடுத்தோம்னா, ஸோ விச் இஸ் இன் யூக்லிபிரியம் விச் NH4 plus Cl minus.
ஸோ இப்போ இதில் வந்து எது ஸ்ட்ராங் ஆசிடாக இருக்கும்? இதில் ஸ்ட்ராங் பேஸ் வந்து ஆசிட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, ஸ்ட்ராங் ஆசிட் வர்சஸ் வீக் பேஸ். அமோனியம் ஹைட்ராக்சைடுங்கிறது வந்து ஒரு வீக் பேஸ். அப்போ ஒரு அதாவது இதோட டிசோசியேஷன் வந்து இட் இஸ் மோர். இதோட டிசோசியேஷன் வந்து மோரா இருக்கும். பட் இதுல வந்து வாட்டரை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த இந்த NH4Cl வந்து வாட்டரை மிக்ஸ் பண்றோம் இல்லையா? ஸோ இப்போ அது வந்து ஸ்பிளிட் ஆகி அது வந்து எப்படி ஸ்பிளிட் ஆகும்? H பிளஸ் அண்ட் OH வந்து ஸ்பிளிட் ஆகும். ஸோ இப்போ இது ரெண்டும் சேர்ந்து NH4OH வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து இட்ஸ் ஸ்ட்ராங் பேசிக் சாரி ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸு. அப்போ வந்து இது வந்து என்னவா இருக்கும்னா இட்ஸ் இது இது என்ன மாதிரி சால்ட்டா இருக்கும்? இது எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு இது இதுல வந்து இப்போ என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ NH4Cl வச்சுக்கேன். இப்போ NH4Cl வாட்டர்ல வந்து நம்ம மிக்ஸ் பண்றோம். வாட்டர்ல மிக்ஸ் பண்ணும்போது இதோட யூக்லிபிரியம்க்கு வந்து நமக்கு என்னென்ன கிடைக்கும்னா NH4OH plus H plus plus Cl minus. ஓகேயா, இதுதான் கிடைக்கும். அதாவது இந்த ரிசல்டிங் சொல்யூஷன் ஆஃப்டர் ஹைட்ராலிசிஸ் வந்து இட் இஸ் அசிடிக். ஓகே, அசிடிக் அண்ட் இட்ஸ் ஏன் நம்ம இந்த மாதிரி டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டை பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம் இட் இஸ் அசிடிக். ஸோ இட்ஸ் pH வந்து எப்படி இருக்கும்? அப்போ pH வந்து இட் இஸ் லெஸ் தென் 7 ஆகும். Okay, it's less than 7. So only the cations of the salt have participated in the hydrolysis. It is known as cationic hydrolysis. நம்ம சொல்லலாம். பட் அதுவும் ஓகே. ஸோ இது கேட்டையான் மட்டும்தான் இந்த யூஸ் ஆகுது ஹைட்ராலிசிஸ்ல. இப்போ ஹெச்சும் சிஎல் சேர்ந்து HCl வந்து நமக்கு கிடைக்கிறது NH4OH தான் கிடைக்கும். ஸோ அதனால இது வந்து கேட்டையானிக் ஹைட்ராலிசிஸ். ஓகேயா, இது வந்து NH4Cl வந்து நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் CH3 COONH4. ஸோ இது வந்து அமோனியம் அசிட்டேட். அதாவது அமோனியம் அசிட்டேட்னா இதுல வந்து இப்போ இது வந்து வாட்டர்ல வந்து ஹைட்ரலைஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து தேர்ட் எக்ஸாம்பிள், இது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள், இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ இங்க வந்து என்னன்னா CH எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? இட் இஸ் ஸ்ப்ளிட் ஆஸ் CH3. இது வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னா CH3COOH plus NH4OH. ஏன் அப்படின்னா ஸோ அந்த வாட்டர்ல இருக்கிற OH வந்து NH4க்கு வந்துடும், அந்த H வந்து CH3COஓட ஆட் ஆயிரும். ஓகே, இங்க வந்து அது நடக்காது, இங்க வந்து நடக்கும். ஸோ இப்போ இங்க வந்து இப்படி நடக்கிறதுனால இந்த since both cations and the anions of the salt have participated in hydrolysis, it is known as cationic as well as anionic hydrolysis. அப்போ the nature of the solution or its pH வந்து it's depends on the relative strength of the acid and base that are formed on the hydrolysis. Okay, so இப்போ இந்த அதாவது இதுல வந்து என்னன்னா வீக் ஆசிட் வர்சஸ் வீக் பேஸ். இதுல வந்து எப்படி இருக்கும்? அதனாலதான் நம்ம எப்பயுமே சொல்லுவோம் வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ்ல வந்து அந்த சால்ட் வந்து இட் மே பி அன் அசிடிக் ஆர் பேசிக்னு சொல்றோம். ஏன் அசிடிக் ஆர் பேசிக் அப்படின்னா ஓகே, ஸோ இதுல வந்து கேட்டையான்ஸ் ஆனியான்ஸ் ரெண்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸோ த நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் which depends on nature, not only nature of the solution, அதோட pH வந்து it depends on the relative strength of the acid and base that are formed on hydrolysis. Okay, so இப்போ இது வந்து ஆக்சுவலா என்னன்னா the nature of the solution, the nature of solution and its pH. அதனால இது நம்ம ஆசிட்னு சொல்ல முடியாது, இது பேஸ்னு சொல்லக்கூடாது. ஓகே, so it depends on the strength of the strength of the acid and base that are formed after hydrolysis.
Understood? புரியுதா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் இந்த கேஹெச்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ ஹைட்ராலிசிஸ் நம்ம பார்த்தோம். ஹவு டு கெட் அ ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட்? இதே டாபிக்ல தான், இதே ஹெட்டிங்ல தான். hydrolysis constant. Hydrolysis constant it is KH. Okay. So the general equation for hydrolysis அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா it's BA. BAங்கிறது வந்து என்னன்னா it's base and acid or salt. Okay. So water which is in equilibrium with BOH and HA. இதுதான் வந்து ஒரு ஒரு ஹைட்ராலிசிஸ்னு வச்சுக்கோமே. ஸோ இப்போ இதில் வந்து கே வந்து எப்படி எழுதுவோம்? ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து எப்படி எழுதுறாங்கன்னா இட்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச்ஏ தென் இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிஓஹெச் டிவைடட் பை தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிஏ. வாட்டர் வந்து நம்ம எழுதக்கூடாது பிஏ. ஸோ இப்போ இதில் வந்து இப்போ வாட்டர் இப்போ ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால நீங்கள் இங்கே வாட்டரை எழுதினாலும் அதுக்கு வேல்யூ கிடையாது. பட் வாட்டரை எழுதிக்கோங்க. ஏன் சொல்றேன்னா இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். K into the concentration of water which is equal to which is equal to HA concentration of HA into concentration of BOH divided by the concentration of BA. Okay, divided by the concentration of BA which is equal to its KH. Okay, so K is equal to K into concentration of water which is equal to KH, which is known as hydrolysis constant. Okay, which is known as hydrolysis constant. இப்போ இது வந்து ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டோம். இப்போ இதுக்கு டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அதாவது ஹெச் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா? டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் இந்த டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் வந்து அப்படின்னா என்னன்னா the fraction of the salt which is hydrolyzed by water. இப்போ மேத்தமெட்டிக்கலா அதை நம்ம கொடுக்கணும்னா H is equal to number of moles of salt, okay, number of moles of salt hydrolyzed divided by total number of moles of salt taken. Okay, total number of moles of salt taken. So இப்போ இதுதான் வந்து இது டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து கண்டுபிடிக்கிறது. ஓகே, அண்டர்ஸ்டுட்?